மத்திய அரசு சமமான நிதி பகிர்வை வழங்கவில்லை என்றும் தென் மாநிலங்களை வஞ்சிப்பதாகவும் கூறி தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன. இந்நிலையில் உண்மை நிலவரம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி, வருமான வரி, நிறுவன வரி உள்ளிட்ட நேரடி வரிகள் மத்திய அரசுக்கு நேரடியாக செல்கிறது. இவ்வாறு பெறப்படும் வரி வருவாயின் அடிப்படையில் மத்திய நிதி அமைச்சகம் தென் மாநிலங்களுக்கு முறையாக பகிர்ந்து வழங்கவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. இதே கருத்தை முன்வைத்து கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசூலிக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாயின் அடிப்படையில் திருப்பிக் கொடுத்த தொகையை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதில் தமிழ்நாட்டில் பெற்ற 1 ரூபாய் வரி வருவாயில் 26 காசுகளையும், கர்நாடகாவிற்கு 16 காசுகளையும், தெலங்கானாவிற்கு 40 காசுகளையும், கேரளாவிற்கு 62 காசுகளையும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 ரூபாய் 2 காசுகளையும், மத்திய பிரதேசத்திற்கு 1 ரூபாய் 70 காசுகளையும், ராஜஸ்தானிற்கு 1 ரூபாய் 14 காசுகளையும் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. இதை மொத்த வரி வசூல் மற்றும் வரி பகிர்வு தொகையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் கடந்த 2018-19 நிதியாண்டு முதல் 2022-23 நிதியாண்டு வரை கடந்த 5 ஆண்டுகளில் 6,674 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது மத்திய அரசு. ஆனால் மத்திய அரசு திருப்பிக் கொடுத்த தொகையை பார்த்தால் வெறும் 1,58,145 கோடி ரூபாய் மட்டும்தான். கர்நாடக மாநிலத்திலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி மற்றும் நேரடி வரிகள் மூலம் 9,59,717 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது மத்திய அரசு. அதே கடந்த 5 ஆண்டுகளில் திருப்பிக் கொடுத்திருப்பதோ வெறும் 1,56,387 கோடி ரூபாய் மட்டுமே. தெலங்கானா மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 2,14,887 கோடி ரூபாயை வசூலித்திருந்தாலும் வெறும் 85,628 கோடி ரூபாயை மட்டுமே திருப்பிக் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. கேரள மாநிலத்திலும் கடந்த 5 ஆண்டுகளில் 1,34,301 கோடி ரூபாயை வரியாக பெற்றுள்ள மத்திய அரசு அதில் 83,080 கோடி ரூபாயை மட்டும் திருப்பிக் கொடுத்துள்ளது. ஆந்திராவிலும் 3,17,402 கோடி ரூபாயை வரியாக பெற்று அதில் 1,59,052 கோடி ரூபாயை மட்டுமே திருப்பிக் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. தென் மாநிலங்களுக்கு இவ்வளவு குறைவாக வரியை திருப்பிக் கொடுத்த அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 3,41,817 கோடி ரூபாயை மட்டுமே வசூலித்திருந்தாலும் அதில் இரட்டிப்பாக 6,91,375 கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 1,72,545 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்தாலும் திருப்பிக் கொடுத்திருப்பதோ 2,94,10 கோடி ரூபாய். ராஜஸ்தான் மாநிலத்திலும் 1,96,461 கோடி ரூபாயை வரியாக பெற்ற மத்திய அரசு 2,25,040 கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்துள்ளது. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தை விட தற்போது மாநிலங்களுக்கு 300% கூடுதல் நிதி வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை என்பதோடு இதில் அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார். அத்துடன் மாநிலங்களுக்கான நிதியை ஒதுக்கும் பணியை நிதிக்குழுவே மேற்கொண்டு வருவதாகவும் அவற்றின் பரிந்துரைகளையே தான் அறிவிப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிதி பகிர்வு விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன விளக்கம் கொடுத்தாலும் தென் மாநிலங்களின் குற்றச்சாட்டுகள் நீரு பூத்த நெருப்பாகவே கனன்று கொண்டிருக்கின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன். பல்வேறு சுவாரஸ்யமான தொகுப்புகளை இன்றைய நியூஸ் 18 ஸ்பெஷல்ல பார்த்தோம். மேலும் பல்வேறு